சரண்யாவுக்கு விபூதி அடிச்சிட்டாங்களே. ஹீரோவுக்கு அம்மா கேரக்டரா கூப்பிடுங்கப்பா சரண்யா பண்ணுவேன்னு இருந்த நிலைமை இப்ப அப்படியே மாறி போயிருக்கு. ஆமா மக்களே, அவங்க இடத்த சைலண்டா பிடிச்சிட்டாங்க கீதா கைலாசம். அதாங்க லவர் படத்துல மணிகண்டனுக்கு அம்மாவை நடிச்சாங்களே அவங்க தான். இன்னும் நல்லா புரியணும்னா அமரன் படத்துல எஸ்கே உடைய அப்பாவி அம்மாவை நடிச்சாங்களே அவங்க தான். ஆக்சுவலி இவங்க சார்பட்டா பரம்பரை படத்துல ரங்கன் மாஸ்டர் மனைவியா நடிச்சு தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க வேற யாரும் இல்லைங்க, மறைந்த இயக்குனர் இமயம் கே பாலச்சந்தருடைய மகன் பால கைலாஷின் மனைவி தானாம். சிஏ படிச்ச இவங்க ஆரம்பத்துல கவிதாலயா தயாரிப்பு நிறுவனத்தோட கணக்கு வழக்கை கவனிச்சிட்டு இருந்தாங்க. கணவர் பால கைலாசம் கடந்த 2014 வெறும் 53 வயசுல உயிரிழந்த பிறகு சினிமாவில காலடி எடுத்து வச்சாங்க கீதா கைலாசம். கீதா கைலாசத்தோட என்ட்ரிக்கு பிறகு சரண்யா பொன்வனுடைய இடம் பறி போனதா டாக் வந்ததும், அட இல்லைங்க, அவங்க எவ்வளவு பெரிய நடிகை, அவங்களோட என்ன கம்பேர் பண்ணாதீங்க, நான் யாருடைய வாய்ப்பையும் பறிக்கல, எனக்கு தகுந்த கேரக்டரை மட்டுமே ஏத்து நடிக்கிறேன்னு பேசினாங்க கீதா கைலாசம். மொத்தத்துல சரண்யாவுக்கு விபூதி அடிச்சிட்டாங்களேன்னு கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள்.